அன்பு நண்பர்களுக்கு அன்புலாகின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்புலாகில் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபுல் வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு மில்லில் திரித்து வச்சது, அதை நாங்கள் வறுத்து வச்சுருக்கோம். சட்டியில் போட்டு வறுபட்டு எடுத்து வச்சுருக்கோம். சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. பால் கொழுக்கட்டை ஸ்வீட்டாக தான் நம்ம செய்ய போகிறோம், அதனால் லேசாக சேர்த்துக்கலாம் உப்பு. கைக்கு சூடு தாங்குற அளவுக்கு வெந்நீர் எடுத்துக்கோங்க. வெந்நீர் எடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கரண்டி இல்லை மரக்குச்சி எதையாவது எடுத்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா உருண்டையாக ஊற்றிக்கிட்டோம். இப்போது மாவை வறுத்தும் நம்ம போட்டிருக்கோம், நல்லா வெந்நீர் ஊற்றியும் நம்ம பிசைஞ்சிருக்கோம். இப்படி ரெண்டு மாதிரி பண்ணாலுமே சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உருட்டின மாவை எடுத்து நல்லா உருண்டை தட்டிக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நீளமான ஷேப்புக்கு இந்த மாதிரி நீளமாக எடுத்துக்கோ. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் செஞ்சுக்கோங்க. ரொம்ப குட்டியாக இது பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எடுத்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். நம்ம கொழுக்கட்டைக்கு நல்லா உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. எல்லா கொழுக்கட்டைகளையும் மொத்தமாக போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தட்டில் இருக்கிற கொழுக்கட்டைகளை மட்டும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொழுக்கட்டை கொதிக்கணும். தண்ணி கொதித்து கொழுக்கட்டை மேலே வரணும். வந்ததுக்கப்புறம் அடுத்த கொழுக்கட்டைகளை போட ஆரம்பிச்சுக்கலாம். பாருங்கள், பபிள்ஸ் வருது. கொழுக்கட்டைகள் ஒரு கொழுக்கட்டைகளும் எம்பி வருது. இப்போது அடுத்தது சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் பொறுத்து போட்டுக்கோங்க. ஒரு கொதிச்சு வந்திருக்கு. இப்போ அடுத்து சுளகில் நாங்கள் உருட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். குறையும், அது கொதிக்கட்டும். கொதித்ததும் அப்புறம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதிப்பு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உடையாது, கரையாது. அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த சட்டியில் நம்ம இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். அதே அளவுக்கு இப்போ நான் வெல்லத்தை நுணுக்கி போட்டிருக்கோம், தட்டி போட்டிருக்கோம். தண்ணி ஆகிறது வரைக்கும், தண்ணியில் கரைகிறது வரைக்கும் மட்டும் ஹீட் பண்ணிக்கோங்க. பாகுபதம் வர அளவுக்குலாம் வைக்க வேண்டாம். வெல்லம் கரைஞ்சா போதும். வெல்லம் கரைஞ்சிட்ருக்கு, இன்னும் கொஞ்சம் கரையணும். 5 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம அதோட சுக்கு ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கோம், நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லத்தோடையே அதோட ஃப்ளேவர் நல்லா மிக்ஸ் ஆகிடும். நம்ம அரிச்சு ஊற்றும் போது அந்த சின்ன திப்பிகள் கூட விழுகாது உள்ள.
5 நிமிஷம் ஆகட்டும். நம்ம பால் கொழுக்கட்டைக்கு தேங்காய் துருவிக்கலாம். கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். தண்ணிக்குள்ளே போட்டு கையில் வச்சு நசுக்கி பார்த்துக்கோங்க. வெந்துருச்சு கொழுக்கட்டை, எங்களுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பாகு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதில் ஊற்றிக்கலாம், சேர்த்துக்கலாம். இருந்தாலும் பால் கொழுக்கட்டை தான். நல்லா அந்த வாசம் ஸ்மெல்லு மூக்குக்கு இது நல்லா இனிப்பாக இருக்குது. இதுலேயே தேங்காய் பூ துருவி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஃப்ளேவர், சுக்கு ஃப்ளேவரு, வெல்லம் அம்சமாக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கமகமான் இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அந்த வெல்லம் ஸ்மெல்லு தான் ஹெவியாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதுலேயே நீங்கள் மாவு கலந்து ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். கெட்டியாக இருக்கணும் விருப்பப்படுறவங்க அப்படி செஞ்சுக்கலாம். 6 நாளும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும். நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம், இதுலேயே கொஞ்சம் மாவும் அது சேர்ந்து வெந்திருக்கும், அதனால கெட்டி ஆகிடும். பால் கொழுக்கட்டை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அன்பு விலாக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மலரும் அன்பு விலாக். தேங்க்யூ. யமி யமி.